என்னன்னு பார்த்தா 1000 ரூபாய் தருவாங்க. இது டிரைவர்ஸோட ஒரு நாள் செலவுக்கு கூட பத்தாது. இதனால வேலை நடக்கிற வேகமும் கம்மியாகுது. ஒரு டிரைவரோட வாழ்க்கையே அந்த ஸ்டீயரிங் வீல்ல தான் இருக்கு. கேட் முன்னாடி 48 மணி நேரம் சும்மா உட்கார்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க வச்சிருக்க ட்ரக்ஸ் எல்லாம் கம்பெனிஸ் இப்போ ஒரு ஃப்ரீ குடவுனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. லாரினா ரோட்ல ஒண்ணும், ஆனா இப்போ ஏன் அது கேட் முன்னாடி நின்றுட்டு இருக்கு? FMCGன்னு சொன்னா ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ்னு அர்த்தம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில பார்த்தா அந்த கம்பெனிஸ் தான் வண்டியை ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த ஹால்டிங் ஒரு பெரிய வியாதி மாதிரி லாஜிஸ்டிக் செக்டாரே அடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு 1500 கிலோமீட்டர் ட்ரிப்புக்கு 2 நாள் தான் டிராவல் டைம். ஆனா லோடிங் அண்ட் அன்லோடிங் பாயிண்ட்லயே 4 நாள் வெயிட்டிங் டைம் ஆகுது. அதாவது வண்டி ஓடுற நேரத்தை விட நிக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கு. மாசத்துல 10ல இருந்து 12 நாள் தான் வண்டி ஓடுது. ஆனா 18ல இருந்து 20 நாள் வெயிட்டிங்லயே டைம் வேஸ்ட் ஆகுது. இது காம்பன்சேஷன் என்னன்னு பார்த்தா 1000 ரூபாய் தருவாங்க. இது டிரைவர்ஸோட ஒரு நாள் செலவுக்கு கூட பத்தாது. பல கான்ட்ராக்ட்ல 2 நாள் ஃப்ரீ வெயிட்டிங்னு ஒரு ரூல் இருக்கும். இது என்ன தெரியுமா சொல்ல வருது? எங்க வண்டியை 2 நாள் செலவே இல்லாம நீங்க குடவுனா யூஸ் பண்ணிக்கலாம், நாம அவங்களுக்கு லீகலா பெர்மிஷன் தர மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரீ வெயிட்டிங் பீரியட்னால கம்பெனிஸ் வண்டியை வெளியே அனுப்ப ரொம்ப லேட் பண்றாங்க. இதனால வேலை நடக்கிற வேகமும் கம்மியாகுது. இதனால டிரைவரோட வாழ்க்கை தான் மொத்தமா பாதிக்குது. ஒரு டிரைவரோட வாழ்க்கையே அந்த ஸ்டீயரிங் வீல்ல தான் இருக்கு. கேட் முன்னாடி 48 மணி நேரம் சும்மா உட்கார்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்ல. ஹால்டிங்ல வண்டி நிற்கும் போது அவங்க ஏர்னிங்கும் நின்று போகும். இந்த ஹால்டிங்கை தடுத்தாலே போதும், எக்ஸ்ட்ரா வண்டி வாங்காமலே நம்ம டேர்ன் ஓவர் அண்ட் டிரைவரோட இன்கம் 30% மேல ஏத்தலாம். டிரான்ஸ்போர்ட்டர்ஸோட நிலைமை இன்னும் மோசம். ப்ராஃபிட் கம்மியா இருக்கனால இன்னும் நிறைய வண்டி வாங்க வேண்டியிருக்கு. ஃபிக்ஸ்டு காஸ்டான EMI, இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸ் எல்லாம் மேல ஏறிக்கிட்டே போகுது. ஆனா அசட்டோட யூசேஜ் மட்டும் கம்மியா இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஒரு பாலிசியை கொண்டு வரணும். 12 மணி நேரத்துக்கு மேல வண்டியை நிறுத்தி வச்சா மினிமம் 10,000 ரூபாய் பெனால்ட்டின்னு ஒரு ரூல் இருக்கணும். அப்போதான் கம்பெனிஸ் எல்லாம் வண்டி சீக்கிரமா அனுப்புவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.